வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி காளான் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். காளான் குழம்பு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சமைக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்குறதுக்கு. இப்போ 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கையில் அள்ளிங்கன்னா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா சுருள வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 முந்திரி போட்டிருக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கும்போது இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம், தாளிச்சிக்கலாம் எல்லாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டுடலாம். இது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். இது பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காளான் போட்டுடலாம். 200 கிராம் காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே நம்ம
தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கூட 2 கீத்து தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இப்படி 1-2 அரைச்சதுக்கப்புறம் வதக்கி வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சிடலாம். இப்போ இது போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இப்போ காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம். காளான் சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே வதக்கிட்டோம் நல்லா. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல போட்டுடுங்க, உப்பு காரம். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேவரில் ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 7-8 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இடையில அப்பப்போ எடுத்து கிளறிக்கங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுற்றிலும் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வாடை பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 2 தடவை கலக்கி விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காளான் குழம்பு ரெடி. இது சாப்பாட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா, நானோட எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாத நாளைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதில் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் கொடுங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டான காளான் குழம்பு ரெடி. இப்போ மிகவும் சுவையான காளான் குழம்பு ரெடி. இந்த காளான் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. தேங்க்யூ.